Hello friends, welcome back to Happy Students YouTube channel. போன வீடியோவில் நம்ம எப்படி ஒரு ஆப்ஜெக்டை ஒரே பாயிண்ட்டில் ரொட்டேட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தோம். அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாது, ஆனால் அது வேறு வேறு ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆப்ஜெக்டை இன்னொரு ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி எப்படி ரொட்டேட் பண்ணுறது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து நம்ம சோலார் சிஸ்டம், சன் இருக்குது, சன்னை சுற்றி மற்ற பிளானட்ஸ்லாம் ரொட்டேட் ஆகுது இல்லையா, இல்லை நம்ம பூமியை எடுத்துக்கிட்டிங்க, பூமியை சுற்றி நம்மளோட மூன் ரொட்டேட் ஆகுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி எப்படி நம்ம ஒரு ஆப்ஜெக்டை சுற்றி இன்னொரு ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுவுமே ஒரு சின்ன கோடு தான், ஒரே லைன் ஆஃப் ப்ரோக்ராம் தான். அந்த லைன் ஆஃப் ப்ரோக்ராம் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ரொட்டேட் ஆகிரும். ஸோ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கியூப் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். அந்த கியூபை மற்ற கியூபோட ஆர்பிட்டில் நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த கியூபை நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன், காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதோட ஒய் பொசிஷனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கியூபை வந்து நம்ம மெயின் கியூபை சுற்றி ரொட்டேட் பண்ண வைக்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம ஆர்பிட்டர் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, ஸோ இந்த ஆர்பிட்டரில் நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ண போகுது அப்படின்னா, நம்மளோட மெயின் கியூபை சுற்றி ஸ்கிரிப்ட் வைக்க போகுது. நம்ம மெயின் கியூபை சுற்றி இந்த பர்டிகுலர் கியூபை ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் பண்ண போகுது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த கியூபுக்கு ஒரு கலர் கொடுக்கலாம். ஸோ நம்ம யூனிட்டியில் கலர் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கலர் கொடுப்போம். ஸோ இதோட டிஃபால்ட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஷ் கலரில் இருக்குது. ரைட் கிளிக் பண்ணி கிரியேட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த மெட்டீரியலுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. க்ரீன் அப்படின்னு நான் நேம் கொடுக்குறேன். ஸோ இந்த க்ரீன் கலர் கியூபை வந்து நம்ம ஒரு ரெட் கலர் கியூபை சுற்றி ரொட்டேட் பண்ண வைக்கலாமே. ஸோ இந்த இதுக்கு இப்போது இந்த மெட்டீரியல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்பிடோ அப்படின்றதுக்கு ஆல்பிடோவை சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மெட்டீரியலும் சேஞ்ச் ஆகும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த க்ரீன் கலர் மெட்டீரியலை நம்ம ஆர்பிட்டருக்கும் இந்த ரெட் கலர் மெட்டீரியலை நம்ம கியூபுக்கும் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த கியூபில் போயிட்டு ஆட் காம்பனன்ட் கொடுத்து மெட்டீரியல் கொடுத்துடலாம். அதே மாதிரி நம்ம ஆர்பிட்டருக்கு க்ரீன் கலர் கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த க்ரீன் கலர் கியூபை ரெட் கலர் கியூபை சுற்றி ரொட்டேட் பண்ண வைக்க போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்பிட்டர் போகிறேன், ஆர்பிட்டருக்கு ஒரு காம்பனன்ட் ஆட் பண்ணலாம். நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அதே ரொட்டேட் ஸ்கிரிப்டே ஆட் பண்ணலாம். அதில் நான் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். என்னென்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத நான் இப்போ காட்டுறேன். ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், அதுக்கு ஒரு ஸ்பீடு மட்டும் நம்ம டிஃபைன் பண்ணியிருந்தோம். பப்ளிக் ஃப்ளோட் ரொட்டேஷன் ரேட் அப்படின்னு சொல்லி ஸ்பீடை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கேம் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதையும் பப்ளிக்காக டிஃபைன் பண்ணணும். நம்ம பப்ளிக்காக எதை டிஃபைன் பண்ணுறோமோ அது வந்து உங்களுக்கு இங்கே ஒரு சாய்ஸாக இருக்கும். நீங்கள் எதை சூஸ் பண்ணீங்களோ அதை பேஸ் பண்ணி இந்த ஆக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ இந்த கேம் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன, இந்த கேம்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் கேம் ஆப்ஜெக்ட் தான். இப்போ நீங்கள் இந்த கேமரா எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கேமரா ஒரு கேம் ஆப்ஜெக்ட், டைரக்ஷன் லைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டைரக்ஷன் லைட் ஒரு கேம் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி கேம் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இந்த சீனுக்குள்ளே அல்லது இந்த ப்ராஜெக்ட்குள்ளே இருக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்டில் நம்ம வந்து இதை பேஸ் பண்ணி இங்கே ரொட்டேட் பண்ணுன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்காக நம்ம ஒரு கேம் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற வேரியபிளை பப்ளிக்காக டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்டேட்டில் போன வீடியோவில் நம்ம பார்த்தோம், ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் ரொட்டேட் அப்படிங்கக்கூடிய கமெண்ட் கொடுத்துருந்தோம். அதாவது ஒரே பாயிண்டில் அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம கொடுத்துக்கிறது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் ரொட்டேட் அரவுண்ட் அப்படிங்கக்கூடியது. இந்த ரொட்டேட் அரவுண்ட் அப்படின்னா ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை சுற்றி அது ரொட்டேட் ஆகும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆர்பிட் டாட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் பொசிஷன் அப்படிங்கிறது தான் அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணக்கூடியது. போன தடவை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அதோட ஆங்கிளை மட்டும் சேஞ்ச் பண்ணோம். ஸோ அதோட ஆங்கிளை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணதுனால ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் ரொட்டேட்டில் வச்சுருந்தோம். இந்த தடவை அதோட பொசிஷனையும் சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படி ஒரு ஆர்பிட்டில் நம்ம அதோட பொசிஷன் சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னால ஆர்பிட் டாட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் பொசிஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். வெக்டார் 3 ஃபார்வர்ட் எந்த பொசிஷனில் அது ரொட்டேட் ஆகணும் அப்படிங்கிறது, ரொட்டேஷன் ஸ்பீட் என்ன அப்படிங்கிறதையும் நாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ நாம் இதை இந்த ஸ்கிரிப்டில் அட்டாச் பண்ணுவோம். இந்த ஆர்பிட்டரில் போயிட்டு நான் இதை அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி வேணும் அப்படின்னு கேட்குது. நான் இந்த கியூபை பாயிண்ட் பண்ணுறேன். இதை இப்போ ட்ராக் பண்ணி நீங்கள் இதை பாயிண்ட் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு அது ஆட் ஆகிக்கும். இப்போ நான் ரன் பண்ணுறேன், இதை பாருங்கள்.
இந்த க்ரீன் கலர் கியூப் நமக்கு ரெட் கலர் கியூபை சுற்றி மூவ் ஆகுது. இதோட ஸ்பீடை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் 100 அப்படின்னு. பார்த்தீங்களா, இதோட ஸ்பீடு நாம் கொடுத்துக்கக்கூடிய ரொட்டேஷன் ரேட்டை பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் ஆகுது. சரி, இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ஃபார்வர்ட் மட்டும்தான் மூவ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ இப்போ இந்த வெக்டர் 3.forward அப்படிங்கிறத நான் இப்போ ரைட்டுன்னு மாற்றுறேன். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணோம் அப்படின்னா பாருங்க, இதோட மூவ்மெண்ட் டைரக்ஷன் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு அதோட ரைட் டு லெஃப்டாக சுற்றிட்டு இருந்தது, இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக சுற்றுது. ஸோ இப்போ கேமராவோட பொசிஷன் மாறி இருக்கிறதுனால இந்த மாதிரி நமக்கு தெரியுது. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக சுற்றிட்டு இருந்தது ஃபார்வர்ட் அப்படிங்கிறது, இப்போ வந்து ரைட் டு லெஃப்டாக சுற்றுது. ஸோ இந்த மாதிரி நம்மளால ஒரு ஆப்ஜெக்டை இன்னொரு ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ எதுக்கு இதை பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக வந்து கேம் முடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலில் ஒரு எஃபெக்ட் கொடுப்பாங்க, கேமரா அப்படியே ஒரு பிளேயரை சுற்றி வந்து காமிக்கிற மாதிரி இந்த கார் கேம்லலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ஸில் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆர்பிட்டிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.